பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை விட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 101 அதிகாரம் 6வது வசனம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நீ என்னோடு கூட வாசம் செய்யணும் அப்படின்னா நீ உண்மையா இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. அதுவும் எப்படி வாசம் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏசப்பாவோட ரிலேஷன்ஷிப்ல ஆவிக்குரிய தொடர்புல நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும், வேதம் வாசிக்கிற பிள்ளையா இருக்கணும். அதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கு நம்ம என்னதான் ட்ரை பண்ணா நம்மளால முடியல அப்படின்னா ஏசப்பா சொல்றாரு, நீ தேசத்துல உண்மையா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப தேசம் அப்படின்னா நம்ம போற வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அந்த இடத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பண்ற ஒர்க்குக்கு, நம்ம தொழிலுக்கு உண்மையா இருக்கிறோமா? நம்ம படிக்கிற படிப்புல நம்ம நேர்மையா படிக்கிறோமா? நேர்மையா இருக்கிறோமா? நம்ம நேர்மையான பிள்ளைகளா, உத்தமமான பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது ஏசப்பா நம்மள என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாருமா. அவரோடு கூட வாழ்ற அந்த தகுதியான பாத்திரமா நம்மள மாத்திரன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. சத்தியம் டிவி பாத்தீங்கன்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உறக்க சொல்லுகிற உலக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நியூஸ் சேனல் சொல்றாங்க என்னன்னா, நாங்க உண்மையா தாங்க சொல்றோம் அப்படின்ட்டு. ஏன் உண்மையா சொல்றோம்? மக்கள் கிட்ட அது தாங்க கொண்டு போய் நாங்க சேர்க்கணும்னு ஆசைப்படுறோங்க. அதே போல தாங்க நம்ம ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளைகளா, ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்ல நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம டெய்லியும் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும்னா நம்ம நேர்மையான பிள்ளைகளை இந்த உலகத்துல நடந்துக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தா சொல்றாரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி பழகிற அந்த குணாதிசயத்துக்குள்ள வாங்க. நிச்சயமா ஏசப்பாவுடைய நன்மையான காரியங்களை நீங்க பாப்பீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.